இப்ப கூலி, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. எவ்வளவு நிலத்துல வேர்வை சிந்தி உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கான பலனை நீங்க பெறுவீங்க. கர்த்தர் சோம்பேறிய உதவி செய்யவே மாட்டார். சோம்பேறிக்கு போவாஸ், நானும் நகமி எங்க வீட்டில் படுத்திருக்கிறோம், ஒரு வேலைக்காரனை அனுப்புங்க, நீங்க எங்க சொந்தக்காரன்னு கேள்விப்பட்ட 10 நாள் கூலிக்குரியதை எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னான்னா எட்டி உதச்சிருப்போம். அப்படித்தானே நடந்திருக்கும். இப்ப அவன் வேலை செஞ்சதை பார்த்து அவளை பற்றிய சாட்சியை கேட்கும் பொழுது இப்ப அவன் சொல்றான், சாயந்தரம் அவன் நடுவில் அறுத்துக்கிட்டால விட்டு போனதை எடுத்துட்டாளா, எடுத்தா பார்த்தீங்களா, பொருட்களை எடுக்கிறா, அரிகளை எல்லாம் எடுத்து தட்டுறா, தட்டி சேர்த்ததை பார்த்தா 10 நாள் கூலியை சேர்த்துட்டான். ஆமே. இப்ப என்ன சொல்ல வர, உழைச்சா உழைக்கிறவர்களுக்கான பலனை கொடுக்கிறவரும் கர்த்தர் தான். ஆமே. பரதேசிக்கு ஆகாரம் கொடுக்கிறவரும் கர்த்தர் தான். அந்த இடத்த வந்து ப்ரமோட் பண்ணி இப்பொழுது உழைக்கிறவ வேலைக்காரி என்ற ஸ்தானத்தை கொடுக்கிறவரும் கர்த்தர் தான். அதுக்கான கூலியையும் கொடுக்கிறாரு. அது திருப்தியா இருக்குது. கொஞ்சம் தானும் சாப்பிட்டு தன்னுடைய சார்ந்து இருக்கிற நகோமிக்கும் கொடுக்க போவதற்கு தக்கவாறு அது கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. இந்த நிலையில அநேகர் நிற்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, கர்த்தரை தேடுகிறவங்க சரி, இந்த நிலையில நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நிலையில ஆமென், உழைச்சி பலனை பெற்றேன் அப்படின்னு சாட்சி சொல்லக்கூடிய அநேகர் இருக்கிறாங்க. நான் உழைச்சேங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சேங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சாருங்க, என் உழைப்பை கனப்படுத்தினாருங்க. எவ்வளவுங்க சம்பாரிச்சிங்க பாருங்க, அதனால இவ்வளவு வீடு சம்பாதிச்சிருக்கேன், 5 வீடு வச்சிருக்கேன், சில கோடிகள் வச்சிருக்கேன், அப்படிங்க இப்படிங்க இப்படிலாம் கதை சொல்லுவாங்க உழைச்சி. இப்ப அடுத்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். ஸ்பேஸ், சர்வெண்டோட ஸ்பேஸ் கொடுத்தாரு. பரதேசியா இருந்தவளுக்கு சர்வெண்டோட வேலைக்காரர்கள் ஒருத்தியா வச்சிருந்தார். அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு விரும்புறார்.